இல்ல, அண்ணாமலை அவர்கள் ஒரு போரை தொடங்கி இருக்கிறார் தமிழ்நாட்டில். அந்த போரை அவர் தான் முடித்து வைப்பார். அதைதான் அவர் விரும்புகிறார். மிக முக்கியமா அவருடைய பதிவும் அதுதான். தலைமை என்ன விரும்புது? இரண்டாவது, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும், அது பாஜக பொறுத்த வரைக்கும் எவ்வளவு கருத்துக்கள் வெளிப்படையாக பேசினாலும் கூட, வெளிப்படையாக கருத்துக்களை தெரிவித்தாலும் கூட, ஒரு இடத்தில் உட்கார்ந்து பேசி கூடி முடிவெடுக்கின்ற பொழுது அந்த கருத்தை ஏற்று நடக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சி, தொண்டர்களும் அப்படித்தான். அதனால இந்த மாதிரியான ஜனநாயக பேச்சுக்கள் எப்பொழுதுமே உண்டு பாரதிய ஜனதா கட்சியில். அதுல மாற்று கருத்து இல்லை. ஒன்று, என்னை பொறுத்தவரைக்கும் நான் சொல்வது, 40 இடங்களை அள்ளி கொடுத்திருக்கிறார்கள் தமிழக மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. காங்கிரஸ் ரேவந்த் ரெட்டி சொன்னார், ஒரு கருத்தை பதிவு வச்சார். நான் இந்த என்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தெலுங்கானாவின் வளர்ச்சிக்காக நான் கடுமையாக மத்திய அரசோடு இணைந்து இணக்கமாக செயல்படுவேன் சொன்னார். அதையே நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் இன்னைக்கு இந்த சூழ்நிலையில இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இணைந்து பல நல்ல